கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் தேவ சமூகத்தில் இந்த நாளில் கூடுவதற்காக, தேவன் கொடுத்துள்ள ஆரோக்கியத்திற்காக, நம்முடைய ஆயுள் நாளுக்காக, தேவனுடைய அளவற்ற கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் எபிரேய நிருபத்தினுடைய முகவுரைகளை குறித்து தான் இன்றும் சிந்திக்க போகிறோம். காரணம், நாம் அந்த புத்தகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்னதாக அந்த புத்தகத்தினுடைய பொதுவான சில தகவல்கள் நாம் அறிந்து கொண்டால் மட்டுமே அதற்குள் இருக்கக்கூடிய கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் இன்றும் அந்த முகவரை நான் சொல்ல விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் 1 எழுத்தாளன் சொல்வது போல, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். தொடர்ந்து அதே எழுத்தாளன் 4ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். 7ஆம் வசனத்திலே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். 2 வாசகங்களை நாம் வாசித்தோம். ஒன்று, கேட்டவைகளை விட்டு விலகாதிருங்கள், ஏற்கனவே கேட்டவைகள். அதை போல அதே எழுத்தாளன் சொல்லி, இன்று நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். இது நமக்கும் ஒரு எச்சரிப்பாக வருகிற வார்த்தைகள். ஏற்கனவே அநேக தேவ வார்த்தைகளை நாம் கேட்டவர்கள். தேவன் நம்மோடு பலமுறை பேசி இருக்கிறார். அவர் பேசாமல் இருந்ததில்லை. நம்முடைய தேவைகளின் மத்தியிலே, நம்முடைய துக்கங்களின் மத்தியிலே, நம்முடைய அலைச்சலின் நடுவிலே, சந்தேகங்கள் நடுவிலே தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். நாம் அநேக காரியங்களை கேட்டவர்கள். ஆனால் எழுத்தாளன் சொல்லுகிறார், கேட்டவைகளை விட்டு விலகி போகிற, அல்லது அந்த வார்த்தை ட்ரிஃப்டிங் அவே, அடித்து செல்லப்படுகிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படலாம். ஆகவே மிகுந்த கவனமாய் கேட்டவைகளையே கேட்டுக்கொண்டு கவனமாயிருங்கள். ஆனால் இன்று நான் சொல்லுகிறேன், இந்த நாளில் ஒருவேளை கர்த்தர் நம்மோடு புதிய பேசினால் அந்த நேரத்தில் அவைகளை காது கொடுத்து கேட்டு இதயத்தில் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் பேசினார். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிறார் என்று சொன்னால், தேவன் நம்மிடத்திலே தயை வைத்திருக்கிறார். நம்மை இன்னும் தள்ளவில்லை, நம்மை புறக்கணிக்கவில்லை. இன்றும் தேவன் நம்மோடு கூட ஈடுபட விரும்புகிறார். ஆகவே இன்று கர்த்தர் சத்தத்தை கேட்டால் நீங்கள் மனதை கடினப்படுத்தக்கூடாது. இதுதான் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுதெல்லாம் நினைவு கூற வேண்டிய ஒரு உண்மை. இன்றைக்கு நாம் இந்த நிருபத்தினுடைய சில முகவரிகளை என்று சொன்னேன். அதில் முக்கியமாக இந்த நிருபம் யாருக்கு எழுத பெற்றது என்பதை குறித்து, இந்த நிருபத்தினுடைய தமிழ் வேத புத்தகத்தினுடைய தலைப்பிலே இது எபிரேயர்களுக்கு எழுத பெற்றது என்று போடப்பட்டிருக்கிறது. அதுபோல அநேக நூல்களிலே, குறிப்பாக பழைய கையெழுத்து பிரதிகளிலும் இது போடப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் இந்த எழுத்தை யார் பெற்றுக்கொண்டு வாசித்தார்கள், இதனுடைய நிருபத்தினுடைய வாசகர்கள் யார் என்று தெளிவாக திட்டமாக நமக்கு புரியவில்லை, தெரியாது. காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற நிருபங்களை பாருங்கள். குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்ட திருச்சபையாருக்கு அவர் நன்கு அறிமுகமானவர்களுக்கு எழுதுகிறதை பார்க்க முடியும். கலாத்திய சபையாருக்கு என்று சொல்லுகிறார், தெசலோனிக்க சபையார், பிலிப்பி சபையார், இவர்களெல்லாம் கேட்கும் பொழுதே நமக்கு உண்மையாகவே யார் இவர்கள் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த நிருபத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், இதற்கு எப்பொழுதுமே ஒரு புதிராக காரியங்கள் அமைந்திருக்கிறது. எல்லாமே புதிராக தெரிகிறது. யார் எழுதினார் என்பதை குறித்தும், யாருக்கு எழுதினார் என்பதை குறித்தும் இது ஒரு புதிராகவே அமைந்து கொண்டிருக்கிறது. நூற்றாண்டுகளாக பண்டிதர்கள் மத்தியிலே இன்றும் விவாதத்துக்குரிய விஷயமாகவே இது இருக்கிறது. ஆகவேதான் இந்த விஷயத்திலே நாம் இன்றைக்கு இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, இந்த புத்தகம் யாருக்கு எழுத பெற்றது என்பதை சரியாக புரிந்து கொண்டால் அது நமக்கும் கூடத்தான் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் அந்த யாருக்கு எழுத பெற்றது என்பதை குறித்து சிந்திக்க நான் விரும்புகிறேன். கடந்த வாரத்திலே எபிரேயர்களுக்கு என்ற சொல்லை வைத்துக் கொண்டு
ஆபிரகாமுடைய சந்ததிகள் என்று நாம் அதை நினைவு கூறினோம். ஏபேர் என்ற வார்த்தை அல்லது எபிரேயர் என்று சொன்னால் the one who crossed over the river, நதியை கடந்து வந்தவர்களின் கூட்டம், அப்படிதான் எடுக்க முடியும். ஆபிரகாமும் அபிதமாய் நதி கடந்து வந்தவர் தான். அபிதமாய் கடந்து வந்தவர்கள் என்று சொல்லுகிற எபிரேயர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்திலே சுவிசேஷத்தை இவர்களும் கேட்டார்கள். முதலாவது யூதன் பின்பு கிரேக்கன் என்று சொல்லுகிற நிலைமையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷம் யூதர்களுக்கு முன் அறிவிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அவ்விதமாக யூதர்களில் பலாயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகரும் தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அக்காலத்து அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே மேசியாவாக தான் காணப்பட்டார். அதுவே அவர்களுக்கு சந்தேகத்துக்குரிய விஷயமாயிருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எபிரேய விசுவாசிகள் வரப்போகிற மேசியாதான் என்று அவர்கள் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். அநேக திருச்சபையோடு சேர்க்கப்பட்டார்கள். எருசலேமிலே முதல் பிரசங்கத்தின் மூலமாக 3000 ஆட்கள் ரட்சிக்கப்பட்டதிலே எல்லாருமே சொல்ல வேண்டுமானால் யூதர்கள் என்று சொல்லலாம். அந்த யூதர்களுக்கு மறுபெயர் தான் எபிரேயர்கள் என்று நாம் அழைக்கலாம். அவ்விதமாய் எபிரேயர்களுக்கு எழுத பெற்றதுதான் என்பதை நாம் உறுதி செய்யலாம். ஆனால் இந்த எபிரேயர்கள் என்று சொல்லுகிறார்களே, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் யார்? ஏன் இப்படி எபிரேயர்களுக்கென்று தனிமையாக தனித்தொரு கடிதம் எழுத வேண்டும்? அந்த தேவை என்ன என்பதையெல்லாம் யோசிக்க தோன்றுகிறது அல்லவா? பொதுவாக இந்த நிருபத்திலே எபிரேயர்கள் என்று சொல்வதனாலே யூதர்களுக்கு மட்டும்தான் இது எழுத பெற்றது என்பதை புலனாகிறது. ஆனால் அவ்விதமாய் எழுதுவதற்கு என்ன தேவை வந்தது என்பதை அநேகர் யோசிக்கும் பொழுது அதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும்? குறிப்பாக எபிரேயர்களுக்காக ஒரு நிருபத்தை எபிரேயனாகிய ஒருவர் எபிரேய பாஷையிலே எழுத வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்திருக்கலாம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். எபிரேயர்களுக்காக எபிரேய மொழியிலே ஒரு எபிரேயன் எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவ்விதமாக இந்த எபிரேயர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது இந்த எபிரேயர்கள் யார் என்று பார்த்தால் சில குறிப்புகளை நான் சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். யார் இந்த எபிரேயர்கள்? அந்த கூட்டம் யார் என்று கேட்டால், பொதுவாக நான் போன வாரம் சொன்னது போல இத்தாலியாவிலிருந்து இத்தாலியாவில் உள்ளவர்கள் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று சொல்லுகிறதுனாலே இது இத்தாலியாவில் இருக்கக்கூடிய ரோமர்களிலே இருக்கக்கூடிய யூத மக்கள், ரோமாவில் இருக்கக்கூடிய யூத மக்கள் தான், அந்த யூத மக்களில் ஒரு சிலருக்கு தான் எழுதப்படுகிறது என்று அதனாலே சிலர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆகவே ஒரு ஜூவிஷ் கிறிஸ்டியன்ஸ் இன் பலஸ்டைன், சீஃப்லி தோஸ் இன் ரோம், அவர்களுக்கு இது எழுத பெற்றதாக சிலர் நம்புகிறார்கள். வாசகர்கள் யார்? ஆனால் நான் இதற்கு இவர்கள் யார் என்பதை நாம் உள்ளே புகுந்து இவருடைய தன்மைகளை வைத்துக் கொண்டு யாராய் இருக்கலாம் என்று சில வசனங்கள் மூலமாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நான் முன்கூட்டியே சொல்லுகிறேன், இந்த நிருபம் எழுதப்பெற்ற காலத்துல ஒரு அனானிமஸ் கடிதம் அல்ல. காரணம், இந்த நிருபத்தை முடிக்கும் பொழுது, முடிவுரையாக சொல்லும் பொழுது அந்த வாசகர்களுக்கு எழுத்தாளர் யார் என்று மிக தெளிவாக புலனாகிறது. ஆகவே முதல் நூற்றாண்டிலே இந்த புத்தகம் புழக்கத்தில் இருந்த காலத்திலே இந்த புத்தகம் ஒரு எழுத்தாளன் யார் என்று தெரியாத புத்தகம் அல்ல. அந்த நாட்களில் ஓரளவிற்கு இந்த நிருபத்தை எழுதினவர் யார் என்று ஒரு சிலருக்காகிலும் நன்கு விளங்கும். காரணம், அதன் முடிவுரைக்கு வரும் பொழுது அது எழுதினவர் யார் என்பதற்கான அறிகுறிகளை மிக தெளிவாக பார்க்க முடியும். ஆகவே இந்த நிருபத்தை எழுத பெற்றவர்கள் யார் என்று பார்க்க 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் ஏற்கனவே வாசித்த வசனம்தான். அதில் என்ன வாசிக்கிறோம்? brought to faith by the eyewitnesses of Christ. கிறிஸ்துவின் காலத்து, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தினின்று கேட்டவர்கள், அந்த கேட்டவர்களாலே சத்தியத்தை கேட்டவர்கள் இவர்கள் என்று அங்கே நாம் பார்க்க முடியும். ஆகவே இவர்கள் யார் என்று கேட்டால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்களாலோ சீஷர்களாலோ இவர்கள் சுவிசேஷத்தை கேட்டவர்கள். சுவிசேஷ ஊழியத்தின் நாட்களிலே அற்புதங்கள் அடையாளங்கள் போன்றவைகள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே இந்த மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லது இரட்சகரை அல்லது மேசியாவை சொந்தமாக்கி கொண்டவர்கள். ஆகவே இவர்கள் யார் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாலே அல்லது அவருடைய அப்போஸ்தலர்களாலே சுவிசேஷத்தை கேட்டவர்கள். அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் தான் அற்புத அடையாளங்களின் காலகட்டமாக இருந்ததினாலே அதை நான் சொல்லுகிறேன்.
இரண்டாவதாக இவர்கள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி பார்த்தால், அந்த வசனத்திலே இவர்கள் வாசிக்கலாமா? 5:12 நான் வாசிக்கலாம். இவர்கள் யார் என்று கேட்டால், இவர்கள் நூதன சீஷர்கள் அல்ல. இவர்கள் நூதனமான, அதாவது இப்பொழுது இன்றைக்கு இந்த கடிதம் பெறும் பொழுது இவர்கள் பல வருஷங்களுக்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களும் விசுவாசம் வந்தவர்களும் தான். புதிதாக வந்தவர்கள் அல்ல, அல்லது நேற்றைக்கோ போன வாரமோ அல்லது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர்கள் அல்ல. பல வருஷங்களாக இவர்கள் கிறிஸ்தவ அனுபவம் உடையவர்கள். வாசிக்கலாம் 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் காலங்களை பார்த்தால் போதகர்களாய், அதாவது கிறிஸ்தவ விசுவாசம் வந்து இப்பொழுது அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய காலகட்ட அனுபவங்களை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்ன அர்த்தம் என்ன? குறைந்தது ஒரு 10 வருஷமாகிலும் அவர்கள் விசுவாசம் வந்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ ஏற்கனவே விசுவாசம் வந்து அமிதமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து கொண்டிருந்தவர்கள் தான் இந்த எபிரேய விசுவாசிகள், யூத விசுவாசிகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் அதிகாரம் 32 முதல் 34 முடிய நாம் முழுமையாய் வாசிக்க வேண்டாம். அங்கே அவர்களை குறித்து வாசிக்கும் பொழுது அவர்கள் யார் என்று கேட்டால், those who suffered hardships for the cause of the gospel. நீங்கள் அந்த பகுதியை வாசித்தால் கொஞ்சம் வாசித்து பார்க்கலாம். அவர்களை குறித்து எழுத்தாளர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 32ஆம் வசனத்திலிருந்து 34 முடிய. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். போதும். இவ்வளவு பாடுகளை சுவிசேஷத்து நிமித்தமாக அனுபவித்தவர்கள், அவர்கள் பிரகாசிக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டங்களிலே அவர்கள் சந்திக்க வேண்டிய போராட்டங்களை குறித்து அங்கு சொல்லுகிறார். எழுத்தாளர் சொல்லுகிறார், அவர்களை மெச்சி பேசுகிறார். அவர்கள் எவ்வளவாய் கர்த்தருக்காக பாடுபட்டவர்கள், தங்களுடைய உடைமைகளை, சுதந்திரங்களை, சொத்துக்களை எல்லாம் அந்த கான்பிஸ்கேட், அதாவது அரசாங்க உடைமையாக்கும் பொழுது கூட, தாங்கள் தெருவிலே விடப்படும் பொழுது கூட கர்த்தருக்காக அவர் நின்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் இந்த யூத விசுவாசிகளிலே இருந்திருக்கிறதாக எழுத்தாளன் ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்காக அவர்கள் முன் வந்தவர்கள், அதாவது கேட்டு விசுவாசத்துக்கு வந்தார்கள், பல வருஷங்களாய் நிலைத்திருக்கிறவர்கள். இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் ஆண்டவருக்காக பாடு சகிக்க மிகவும் ஆயத்தமாயிருக்கிறார்கள். அடுத்ததாக இவர்களை குறித்து வாசித்தால் 10:39 படி, கடைசி வசனம், அந்த 10ஆம் அதிகாரம் 39. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த இடத்தில் வரும் பொழுது எழுத்தாளன் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வசனம் என்ன? மறுபடியும் படிப்போம். நாமோ போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல். போதும். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் என்று சொன்னால், அந்த கூட்டத்திலே ஒரு சிலர் பின்வாங்கி இருக்கிறார்கள் என்று எழுத்தாளன் ஞாபகப்படுத்துகிறார். உங்கள் கூட்டத்திலே ஒரு சிலர் பின்வாங்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். எதற்காக பின்வாங்குகிறார்கள்? கெட்டு போக பின்வாங்குகிறார்கள் என்று சொல்கிறார். என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில என்றென்றைக்குமாய் கிறிஸ்தவ நம்பிக்கையை உதறி தள்ளிவிட்டு பின்வாங்கி போய் அழிவுக்குள் பிரவேசிக்க போகிறார்கள், அல்லது ரட்சிப்பினுடைய எந்த அனுபவம் இல்லாமல் அவர்கள் விழுந்து போக போகிறார்கள் என்றுதான் கெட்டு போக பின்வாங்குகிறவர்கள். ஆகவே அந்த கூட்டத்திலே, எழுதப்பெற்ற இந்த வாசகர்கள் கூட்டத்திலே ஒரு சிலருடைய அனுபவத்தை ஒரு சிலர் ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்க, எந்த தியாகத்தையும் சகிக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதன் நடுவில் ஒரு சிலர் பாடுகளையும் உபத்திரவங்களையும் பார்த்த பொழுது என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள், கெட்டு போக பின்வாங்கி போகிறார்கள். ஆனால் அதே இடத்துல என்ன சொல்கிறார் அவர்? நாமோ என்று சொல்கிறார். தானும் வாசகர்களையும் இணைத்து எழுத்தாளன் சொல்லுகிறார், நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஒரு சிலர் அவிதமாய் கெட்டு போக பின்வாங்கலாம், ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்று சொன்னால், இந்த நாமோ என்று சொல்வதனாலே தன்னுடைய உள்ளத்தினின்று ஒரு சிலரை பார்க்கிறார். அவர்கள் உண்மையாகவே கர்த்தருக்காக உறுதியா நிற்கிற கூட்டம்,
அவர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு சொல்கிறார். ஒரு சில இப்படி போயிருக்கலாம், ஆனா நாமோ ஆத்துவ ஈடேற்றமடை முன்னேறுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று அந்த எழுத்தாளன் சொல்கிறார். அப்போ இந்த இடத்திலே தான் இந்த யார் இந்த கூட்டம் என்று கேட்டால், இந்த கூட்டத்திலே, இந்த பொதுவாக எபிரேய விசுவாசிகள் கூட்டத்திலே வகையான மக்கள் கூட்டத்தை நீங்கள் கவனிக்கலாம். இவர்கள் யார் என்று கேட்ட பொழுது நான் சொல்லிக் கொண்ட அந்த வாசகத்தின் அடிப்படையில இவர்களை மூன்றாக கூட நாம் பிரித்து நாம் இவர்களை சிந்திக்கலாம். இந்த கூட்டத்திலே இன்றைக்கும் திருச்சபைகளில் இருக்கக்கூடிய வகையான கூட்டத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்திலும் 3 துவக்கத்திலும் கோடிட்டு காட்டுகிறார். நீங்கள் அதை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். தெய்வ சபையில கூட அப்படி இருக்கிறார்களா என்று யோசிக்கலாம். பாருங்கள், அந்த இடத்திலே 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனத்தை கொஞ்சம் படிக்கலாம். 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். போதும். தெய்வ சபையிலே இருக்கக்கூடிய கொரிந்திய சபையாருக்கு எழுதுகிறார். இந்த இடத்துல என்ன ஜென்ம சுபாவம் உள்ளவர்களும் உங்கள் நடுவில் இருக்கிறார்கள். என்ன அர்த்தம் ஜென்ம சுபாவம் என்று சொன்னால்? ஆங்கிலத்திலே அது என்ன போடப்பட்டிருக்கு? நேச்சுரல் மேன், அதாவது இயற்கையான மனிதன், ரா மேன் என்று சொல்லலாம். உலோகங்களை எல்லாம் நாம் என்ன செய்யலாம்? உலோகங்களை நாம் பூமிக்கடியிலிருந்து எடுத்து விட்டு அவைகளை நாம் என்ன, உலோகத்தினுடைய ரா மெட்டீரியல் என்று சொல்லுவோம் இல்லையா? அது இன்னும் சுத்திகரிக்கப்படவில்லை, ப்ராசஸ் பண்ணப்படவில்லை, ஒரு ப்ராடக்டாக உருவாக்கப்படவில்லை. அதுதான் ஜென்ம சுபாவம் என்று இன்னும் they are natural, that means they are not born again people. அவர்கள் எப்படி பிறந்தார்களோ, தாய் வயிற்றினின்று எப்படி அவர்கள் பிறந்தார்களோ அந்த பிறப்பினுடைய சுபாவங்களோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் அவர்கள் இன்றும் சபையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யார் என்று கேட்டால் ஜென்ம சுபாவத்தார், நேச்சுரல் மேன். அவருடைய வாழ்க்கையிலே மறுபிறப்பின் அனுபவம் இல்லாதவர்கள், ரா மெட்டீரியலை போல இருக்கிறவர்கள், அல்லது அவர்கள் இன்னும் உண்மையாக மறுபடியும் பிறந்தவர்கள் அல்ல, ஜென்ம சுபாவத்தோடு வாழ்கிறவர். எப்படி பிறந்தார்களோ இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு சொல்லும் பொழுது யோவான் 3 அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தின் அடிப்படையிலே மறுபடியும் பிறவாவிட்டால் என்ற சொல்ல வார்த்தை இருக்கிறது அல்லவா? அந்த வார்த்தையின்படியாக இன்றைக்கும் அநேகர் மறுபடியும் பிறவாதவர்களாக தெய்வ சபையிலே அங்கம் வகிக்க முடியும். இது முதலாவது. இரண்டாவதாக சாரார் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், 15ஆம் வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் இங்கே ஸ்பிரிச்சுவல் மேன், தேர் ஆர் நேச்சுரல் மேன், அதாவது இயற்கை சுபாவத்தோடு ஜென்ம சுபாவத்தோடு மறுபிறப்பின் எந்த அனுபவம் இல்லாதவர்களும் தெய்வ சபையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஜென்ம சுபாவமுடையவர்கள். இரண்டாவதாக உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்டு தங்களை முழுமையா அர்ப்பணித்து மறுபிறப்பின் மனம் திரும்புகிற அனுபவத்தோடு மறுபிறப்படைந்து இன்று கிறிஸ்துவுக்குள் அவர்கள் இருக்கிறவர்கள். அவர்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவர்களும் காலத்துக்கேற்ற வளர்ச்சியை வளர்ந்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அவருடைய வயதிற்கேற்ற அல்லது காலத்திற்கேற்ற ஆன்மீக வளர்ச்சி அடைந்து வருகிற கூட்டம் என்று சொல்ல ஆவிக்குரியவர்கள். அதாவது ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறவர்கள் என்று பொருள். ஜென்ம சுபாவத்திற்கும் ஆவிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று அதற்கு முந்தின வசனம் 13ஆம் வசனத்திலிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆகவே ஆவிக்குரியவர்கள் ஜென்ம சுபாவத்துக்குரியவர்கள். ஜென்ம சுபாவத்துக்குரியவர்களுக்கும் ஆவியான சம்பந்தம் இல்லை. காரணம் என்ன? ஆவியனால் வருகிற மறுபிறப்பை அவர்கள் அடையவில்லை. ஆவியானவர் தான் நம்மை மறுபிறப்புக்குள்ளாக வழி நடத்துகிறார். ஆனால் ஜென்ம சுபாவத்தோடு இன்றும் வாழ்கிறவர்கள் பரிசுத்த ஆவியினால் எந்த நிலைமையிலும் அவர்கள் தொடப்படாதவர்கள், அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் உண்மையாகவே பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறவர்கள். ஹூ இஸ் த ஸ்பிரிச்சுவல் மேன் என்று கேட்டால் ரொம்ப ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்கிறவர்கள், கிரியைகளை நடப்பிக்கிறவர்கள் அப்படி அல்ல. those who are led by the Holy Spirit or those who allow themselves under the control of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல்.
அப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள். இன்று தெய்வ சபையில அப்படிப்பட்ட மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். நான் சொன்னது ஜென்ம சுபாவத்தார் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் சபையின் அங்கங்களாகலாம், அங்கம் வகிக்கலாம். காரணம், நாம் யாரையும் தீர்ப்பு சொல்ல முடியாது என்று சொன்னால் அநேகர் ரட்சிக்கப்படுவதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள்? சில கிரியைகளை செய்வார்கள். காரணம், நிர்பந்திக்கப்படுவார்கள். குறிப்பிட்ட வயது வரும் பொழுது நம்முடைய சபைகளிலேயே பிறந்த பிள்ளைகளை பாருங்கள். அவர்களுக்கு ரட்சிப்பு என்று சொன்னால் அப்பா அம்மா சொல்லுகிறார், சபையார் சொல்லுகிறார்கள், மற்றவர்கள் எல்லாம் இப்படி ரட்சிக்கப்பட்டு அவர்கள் சபையில சேர்க்கப்படுகிறார்கள். சோ they want to be in the swim, அதாவது மற்றவர்கள் செய்வது போல இவர்களும் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட வயது வரும் பொழுது அவர்கள் சாட்சி சொல்ல கற்றுக்கொள்கிறார்கள். வேதவசனம் ஏற்கனவே அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே without any change in their heart, they simply profess something that they have been put into, or அவர்களுக்கு தெரிந்ததை அவர்கள் சொல்வார்கள். நாம் அப்படித்தான் எடுக்க முடியும். அவருடைய வாயின் வார்த்தைகளை வைத்துக் கொண்டு அவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் கடவுளுக்கு முன்னதாக சொல்லுகிறேன், அவர்கள் ஜென்ம சுபாவத்தோடு தான் இருக்கிறார்கள், இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள். இரண்டாவது சாரார் ஆவிக்குரியவர்கள். ரட்சிக்கப்பட்ட பின்னதாக பரிசுத்த ஆவியினாலே முழுமையாய் வழிநடத்தப்பட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தங்களை விட்டு கொடுத்த பரிசுத்த பிள்ளைகள் அல்லது ஆவிக்குள். மூன்றாவது சாரார் யார்? அதை நாம் 3:1 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:1 படிப்போம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. போதும். இவ்விடத்திலே மூன்றாவது சாரார் என்று சொல்லுகிறேன். எல்லாரும் ஒரே சபையில் இருக்கிறவர்கள் தான். ஒருவேளை சபையின் அப்பத்திலே திராட்சை பங்கேற்கக்கூடிய ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவாவியானவருடைய பார்வையிலே வரும் பொழுது ஒரு சாரார் ஜென்ம சுபாவத்தோடு தான் இன்றும் இருக்கிறார்கள். அவருடைய எந்த விதமான மனம் திரும்புதலுக்கேற்ற எந்த கனியும் பார்க்க முடியாது. வேடதாரிகளாய் இருப்பார்கள். மற்றவர்களைப் போல நடந்து கொள்ளலாம் அல்லது பேசலாம், இதெல்லாம் இருக்கலாம். தோற்றத்தில் அவர்கள் மற்றவர்களுக்கு இணையாக காணப்படலாம். ஆனால் அகமே கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் இடையிலே தொடர்பற்றவர்களாய் இருக்கலாம். அப்படிப்பட்டவர் ஜென்ம சுபாவத்தார். இரண்டாவது சாரார் கர்த்தருடைய வசனத்திற்கும் தேவாவிக்கும் தங்களை விட்டு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முன்னேறுகிறவர்கள், உத்தமர்களாய் வாழுகிறவர்கள் என்று சொன்னால் உத்தமர்கள் பூரணர்கள் என்ற அர்த்தம் சொல்ல, முன்னேறுகிறவர்கள் என்ற அர்த்தம் சொல்லுகிறேன். ஆவியானுடைய கரம் பிடித்து அந்த ஆவியான சித்தின்படி நடக்கிறவர்கள். மூன்றாவது சாரார் இங்க பவுல் சொல்லுகிறார். ஆனாலும் நீங்க 2 சாராரை பத்தி சொல்லிட்டு மூன்றாவது சாரார் யார் என்று கேட்டார். ஆனாலும் நான் உங்களை ஆவிக்குறி எண்ண முடியலையே, ஆவிக்குறளாய் இருக்கிறீர்கள் நினைத்தேன், ஆனால் ஆவிக்குறளாய் உங்களை பார்க்க முடியல. காரணம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய கனிகளை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் குழந்தைகளைப் போல இருக்கிறீர்கள். எப்பொழுது பிறந்தோமோ அந்த பிறந்த மேனிக்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாரார் அங்கே பார்க்கிறார். அதாவது ஆவிக்கேற்றபடியான நடத்துதல் இல்லாமல், வளர்ச்சி இல்லாமல் இருந்த பிறந்த மேனியாய் இருக்கக்கூடிய ஒரு சாரார். அவர்களை என்ன சொல்லலாம்? இங்க சொல்லுகிறது மாம்சத்துக்குரியவர்கள் அல்லது கார்னல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கார்னல், அதாவது அதற்கு அர்த்தம் என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியதை சிந்திப்பார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி சிந்திப்பார்கள். அல்லது மாம்சத்திற்கு ஏற்றபடி ஒருவன் சிந்தித்தால் அவன் மாம்சத்திற்கு ஏற்றபடிதான் நடக்க முடியும். அதாவது the one who is controlled by his self and his flesh, மாம்சத்தினாலும் ஆவியினால் நடத்தப்படுவதல்ல. அவர்கள் முழுக்க முழுக்க தேவாவியை விட்டுவிட்டு தங்களுடைய சொந்த விருப்பங்களையும் இச்சைகளை நிறைவேற்றி கொண்டிருப்பவர்கள். இவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆனால் இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களிலேயே இந்த 2 சாராரை பவுல் சொல்லுகிறார். ஒன்று, ரட்சிக்கப்பட்டதினாலே மனம் திரும்புதலுக்கு கனி கொடுத்து கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு நாள்தோறும் பங்காளிகளாகி சிரசாகிய கிறிஸ்துவனுடைய தலை மட்டும் வளர்ச்சி அடைவதற்காக உண்மையாகவே ஒப்பு கொடுத்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தவான். ஆனால் வேறொரு சாரார் இதன் நடுவிலே வளர்ச்சி குன்றினவர்களாக எங்கே ரட்சிக்கப்பட்டு நின்றார்களோ அதே இடத்தில் நின்று முன்னேறி போகாமல் அவர்கள் காணப்படுகிற கூட்டம். இப்ப நான் இந்த சபையிலே 3 சாராரை சொன்னேன். இது யாரையும் குற்றப்படுத்துவதற்காக நான் சொல்லல. இது இயல்பாக இன்றைக்கு சபையிலே காணப்படுவதனாலே சொல்லுகிறேன். ஒருவேளை ஜென்ம சுபாவத்துக்குரியவர்கள் இன்று சபையில் இருந்தால், ஒருவேளை அவர்களில் சிலர்
நாங்களும் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கலாம். காரணம், மற்றவர்களைப் போல நாங்கள் நடந்து கொள்கிறோம், நாங்கள் சபைக்கு போகிறோம், சபையிலே காணிக்கை போடுகிறோம், பாட்டு பாடுகிறோம், கூட்டங்களிலே பங்கு இருக்கிறோம், இதெல்லாம் இருக்கலாம். அதனாலே தங்களை தாங்களே அநேகர் வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கலாம். அப்படிப்பட்ட மக்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். நாம் 2 பேதுரு 1:11 வாசிக்கிறது போல அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். கொஞ்சம் வாசிப்போம். 2 பேதுரு 1:11 நினைக்கிறேன். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 10 நினைக்கிறேன். 10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அந்த வசனத்தை நன்கு கவனியுங்கள். பேதுரு என்ன சொல்லுகிறார்? உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஆழமான வார்த்தை தெரியுமா? இது ஏன் அப்படி சொல்லுகிறார்? அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்டதாக நினைத்து அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் தானா என்பதை உறுதி செய்ய வேண்டும். எப்படி உறுதி செய்ய முடியும்? ரட்சிப்புக்கேற்ற கனிகள் உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிறதா, வந்து கொண்டிருக்கிறதா என்பதை செக் பண்ணுங்க. அவ்விதமாக அந்த கனிகளை குறித்து அந்த பேதுரு சொல்லும் பொழுது அங்கே 8 மலர்கள், அதாவது அந்த 8 பெட்டல்ஸ் கொண்ட ஒரு ஃப்ளவரை பத்தி சொல்லுவது, த ஃப்ளவர் ஆஃப் த ஃபெய்த் என்று நான் அதுக்கு அழைப்பு சொல்லுவேன். காரணம், அந்த விசுவாசத்தினின்று வருகிற ஏனைய 7 பெட்டல்ஸ் அது வந்திருக்கிறதா, அதை செக் பண்ணுங்க. அப்படி இல்லை என்றால் நீங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைதானா என்பதை நீங்கள் செக் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுகிறேன். டோன்ட் டவுட் யுவர் சால்வேஷன். டோன்ட் டவுட் யுவர் சால்வேஷன். அது ரொம்ப தப்பு. காரணம், இஃப் யூ டவுட் யுவர் சால்வேஷன் யூ ஆர் டவுட்டிங் த சேவியர் என்று சொல்வது உண்டு. ஆனா நான் சொல்ல வந்தது, நீங்கள் யூ ஹாவ் டு மேக் ஷூர் தட் யூ ஆர் த சைல்ட் ஆஃப் காட். அதற்கு நான் 7 அடையாளங்களை ஒரு முறை ஞாபகத்திலே கொண்டு வந்திருக்கிறேன் நினைக்கிறேன். ரட்சிப்பினுடைய 7 அச்சடையாளங்கள். அது இல்லை என்றால் யூ ஹாவ் டு செக். நீ ரட்சிக்கப்பட்டவனா இல்லையா என்பதை கொஞ்சம் யோசித்து பார். அப்படி ரட்சிக்கப்படவில்லை என்றால் தயவாக ஞானஸ்நானம் எடுத்து அப்பம் விற்கிற ஆளாயிருந்தாலும் சரி, மறுபடியும் ஆண்டவர் சமூகத்திலே பாவ அறிக்கை செய்து கண்ணீரோடு சிலுவையில் உனக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த ரட்சகரும் கற்றுமாக ஏற்றுக்கொண்டு மறுபிறப்படைய வேண்டும். மறுபிறப்படைய வேண்டும். இதை நான் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். அப்போ அது முதலாவது. இரண்டாவது ஆவிக்குரியல். மூன்றாவது மாம்சத்துக்குரியலை குறித்து நான் சொன்னேன். தெய்வ சபையில காணப்படுகிற ஒரு ஒரு துக்ககரமான நிலைமைதான் என்று சொல்லி, இதே நிலைமை நான் சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டிலே எகிப்தின்று புறப்பட்ட இஸ்ரவேல் சபையார், நீங்கள் அந்த பாளையத்தை பாருங்கள். அந்த பாளையத்திலே எத்தகைய மக்கள் எல்லாம் இருந்தார்கள்? நாம் அதை வாசிக்கலாம். அதாவது என்னாகமம் 14ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 14, 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு இந்த இடத்திலே அந்த தேசத்தை சுற்றி பார்த்து வந்த 12 பேர்களில் 2 பேர்கள் சொல்லுகிற சாட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். அதற்கு முந்தின 14:6 கொஞ்சம் படிக்கலாம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கழித்துக் கொண்டு. அருமையானவர்களே, தெய்வ சபையிலே, அதாவது இஸ்ரவேல் பாளையத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். அந்த கூட்டத்திலே நாம் ஏற்கனவே சமஸ்த ஜனம், இஸ்ரவேல் சமஸ்த ஜனம் என்று பொதுவாக அந்த இஸ்ரவேல் சபையாரை குறித்து, வனாந்திரத்திலே இருக்கக்கூடிய சபையாரை குறித்து சொல்லும் பொழுது சமஸ்த ஜனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சமஸ்த ஜனம் என்று சொல்லுகிறவர்கள் யார்? நமக்கு நன்றாக தெரியும். அந்த சமஸ்த ஜனத்திலே பலவிதமான மக்கள் கூட்டம் இருக்கிறது. ஒன்று பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தால் தங்களை பாதுகாத்து கொண்ட கூட்டத்தார்.
குடும்ப தலைவன் அதை செய்கிறான். குடும்பத்தில் உள்ள மனைவி, பிள்ளைகள், குறிப்பா அதை போல வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாரும் வீட்டுக்குள்ளாக பாதுகாக்கப்பட்டார்கள். அப்போ அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று நாம் சொல்லலாம். ஆகவே அந்த இஸ்ரேல் மக்களை பொறுத்த மட்டில் யாரெல்லாம் பஸ்காவின் ஆட்டுக்குட்டியை அடித்து அவருடைய வாசல்களிலே, நிலைகளிலே ரத்தம் பூசியிருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் பாதுகாப்பாக புறப்படுகிறார்கள். இது சமஸ்த ஜனம் என்று சொல்ல, முழுமையாய் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். இந்த சமஸ்த ஜனம் புறப்பட்டு போகும் பொழுது இஸ்ரேல் மக்கள் கூட்டத்தில் அநேகர் புறப்பட்டு, எல்லாரும் புறப்படு, 6 லட்சம் மேற்பட்ட 6 லட்சம் காலாட்கள், அதற்கு மிஞ்சின ஆண்கள், பெண்கள் போன்ற பிள்ளைகள் போன்ற பெரிய கூட்டம் புறப்படு. இவர்கள் சமஸ்த ஜனம் என்று சொல்லலாம். இவர்கள் எப்படிப்பட்ட என்று கேட்டால் பஸ்காவினுடைய இரத்தத்தோடு தொடர்புடையவர்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறார். ஆனால் அதன் நடுவிலே ஒரு சிலரை நான் காட்டுகிறேன், வாசிக்கலாம். அது எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எண்ணாகமம் 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். போதும். அவர்களுக்குள் இருந்த பலவிதமான ஜாதிகள், அந்நிய ஜாதிகள் என்று வாசிக்கிறோம். those who are strangers in the group. அதாவது அவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் பஸ்காவோடோ அல்லது இஸ்ரவேல் காணியாட்சியோடோ எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள். இவர்கள் மீட்கப்பட்டு வெளியே வரும் பொழுது இவர்களுடைய தேவன் அற்புதங்கள், அடையாளங்களை செய்து பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் இந்த ஜனத்தை விடுவித்துக் கொண்டு போகிற தெய்வம் என்று அறிந்ததினாலே எகிப்தினின்று இவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது அங்கிருந்த ஒரு கூட்டம் ஆட்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்களோடு கூட புறப்படுகிறார்கள். எங்களுக்கு எகிப்து வேண்டாம், ஆகவே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாங்களும் பின்பற்றி இந்த ஜனத்தோடு வருகிறோம். we are following after the people of God என்று சொல்லலாம். அதாவது அன்று பலவிதமான பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் யார் என்று கேட்டால் ஒருபோதும் அந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டுள்ள அவர்களுக்கு பஸ்காவுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் இவர்களெல்லாம் போகிறார்களே, இவர்களெல்லாம் புறப்பட்டு போகிறார்களே, நாங்களும் கூட போவோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் மக்களை பார்த்து பின்தொடர்ந்து வந்த கூட்டம், அவர்கள்தான் அந்நிய ஜாதி, பலவிதமான ஜாதிகள் என்று அங்கு சொல்லப்படும். அப்போ ஒரு கூட்டத்தார் உண்மையாகவே கர்த்தருடைய அழைப்பை பெற்று விடுதலை பெற்று புறப்படுகிறார்கள். இன்னொரு சாரார் அவர்களோடு கூட அவர்களை பின்பற்றுகிறார்கள், அதாவது ஜனங்களை பின்பற்றுகிறார்கள். தெய்வத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, பஸ்காவுக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படிப்பட்ட கூட்டமும் இவர் நடுவில் இருக்கிறதை நீங்கள் பார்க்க. ஆனால் அதன் நடுவிலே இன்னொரு சாராரை குறித்து எடுத்து சொல்லப்படுகிறது யார் என்று கேட்டால், இங்க வாசித்த வசனத்திலே நாம் காலேபையும் யோசுவாவையும் பார்க்கும். இந்த காலேபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற சாட்சி உங்களுக்கு நன்றாக, காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடியினால், அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினான். he has followed after me wholeheartedly என்று சொல்லுகிறார். அப்போ இந்த பெரும்வாரியான சமஸ்த ஜனம் அவர்கள் மீட்கப்பட்டு வந்தவர்கள் தான். அதன் நடுவிலே பல ஜாதியான மக்கள், ஆனால் அதற்கு மத்தியிலே பரிசுத்தமாய் வாழ்ந்த அல்லது கர்த்தருக்கென்று உத்தமமாய் வாழ்ந்த ஒரு சில சாராரும் இருக்கிறார். தெய்வ சபையிலும் இதுதான் நாம் பார்க்கிறோம். தெய்வ சபையில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று கேட்டால், பொதுவாக நம்முடைய சபைகளை பொறுத்தவரை என்ன சொல்லுவோம்? பரிசுத்தவான்களின் கூட்டம். சமஸ்த ஜனமும் இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள். அவ்விதமாய் நாம் சபையிலே அப்பம் விட்டு ஆராதிக்கும் பொழுது, அப்பம் பிற்கிற மக்களை மொத்தமாக சொல்லும் பொழுது சமஸ்த சபை, சமஸ்த ஜனம் என்றுதான் சொல்லுவோம். அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள். ஆனாலும் அதன் நடுவிலே இன்னும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் மீட்கப்படாதவர்கள், ரட்சிப்பின் அனுபவமற்றவர்கள், தன்னுடைய பாவங்களை குறித்து ஆழ்ந்த வருத்தம் கொண்டு அழுது புலம்பி, ஆண்டவரே நான் அதமானேன், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ மரணத்தினின்று, பாவ சரீரத்தினின்று, மரண சரீரத்தினின்று யாரனை விடுதலை செய்ய முடியும் என்று கூவி அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள், அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இரட்சகரை காட்டும் பொழுது அவர்கள் என்ன சொல், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், என் பாவங்களை மன்னித்தாரே,
என்னை விடுதலை செய்தாரே, என் சங்கிலிகளை அவிழ்த்தாரே, நான் பாவத்திற்கு கட்டுப்பட்டவனாய் வாழ்ந்தேன், பாவம் என்னை கொண்டு கொண்டிருந்தது, இன்றைக்கு பாவத்தினின்று நான் விடுதலை செய்யப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். அப்போ எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள்? ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் உத்தமர்களாயிருக்கிறார், அவர்கள் ஸ்பிரிச்சுவல் மேன். நான் 1 கொரிந்தியரில் சொன்னது போல ஆவிக்குரியவர்கள். அதற்கு உதாரணமாக யோசுவாவும் காலேபும். அடுத்ததாக பொதுவான சபையார் என்று சொன்னேன் அல்லவா, அவர்கள் இன்னும் சமஸ்த ஜனமும் இச்சை உடையவர்களாயிருந்தார்கள். இச்சை என்பது நமக்கு நன்றாக தெரியும். that shows the carnality. அதாவது மாம்சத்திற்காக, மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம். இன்றைக்கும் தெய்வ சபையில பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு தங்களை ஒப்புக்கொடாமல் தங்களுடைய மனதும் மாமிசமும் விரும்புகிறதை செய்வதற்காக விட்டு கொடுக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்லலாம். 3வது சாரார் யார்? ஜென்ம சுபாவத்துக்குரியவர்கள். அவர்கள்தான் பல ஜாதியான அந்நிய ஜாதி. அப்ப 3 வகைப்பட்டவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் 3 வகைப்பட்ட மக்கள். இந்த கூட்டத்திலே தான் நான் சொல்லுகிறேன், எபிரேயர்களிலும் இந்த கடிதத்தை வாசிக்கக்கூடிய எபிரேயர்களும் இந்த 3 வகையான மக்கள் கூட்டம் இருந்தது என்பதை இந்த புத்தகத்தின் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது அங்கங்கே அவர்களை அடையாளம் காண முடியும். அதான் ஆச்சரியமான விஷயம். அநேகர் இந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு நாம் பெற்ற ரட்சிப்பை நாமே தக்க வைக்கவில்லை என்றால் தப்ப முடியாது என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிற கூட்டத்திலே இந்த புத்தகத்தை சரியாக நாம் பார்த்தால், இது யாருக்கு எழுதப்பெற்றது என்று பார்த்தால் எபிரேய விசுவாசிகள் சரிதான். ஆனால் எபிரேய விசுவாசிகளிலே யாரெல்லாம் இருக்கிறார் என்று கேட்டால், ஜென்ம சுபாவமுடையவர்களும் இருந்தார்கள், ஆவிக்குள் இருக்கிறார்கள், மாம்சத்துக்குள்ளும் இருக்கிறார்கள். இந்த எபிரேய வாசகங்களிலே 3ஆக பிரிக்க முடியும். ஆனால் எழுத்தாளன் அப்படி பிரித்து சொல்ல முடியாது. மொத்தமாய் ஒரு எபிரேசர் காஸ்பல் ஹாலில் ஒரு செய்தி கொடுக்கிறேன் என்று வைத்துக்கொள்ளு. நான் இங்க இருக்கக்கூடிய மாம்சத்துக்குரியவர்களுக்கு பேசுகிறேன், நான் ஆவிக்குரியவர்களுக்கு பேசுகிறேன், ஜென்ம சுபாவத்துக்கு பேசுகிறேன் என்று சொல்ல முடியாது. நான் பொதுவாக சமஸ்த சபையாருக்கும் பேசுகிறேன். ஆனால் அந்த சபையாரிலே இருக்கக்கூடிய உட்பகுதி, உட்கூட்டங்கள், அதாவது உட்பிரிவுகளை சொல்லுகிறேன். அவர்களை எழுத்தாளன் போகிற போக்கில வாசகர்களுக்கு புரிய வைக்கத்தக்கதாக பேசுகிறார். காரணம், அதை வாசிக்கும் பொழுது ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷனாயிருந்தால் அவன் அதை புரிந்து கொள்வார், அவனுக்குரிய இதம் அதில் இருக்கிறது. மாம்சத்துக்குரிய இருந்தால் அவர்களுக்கும் புரிகிற விஷயங்கள் இருக்கிறது. ஆவிக்குரியவர்களுக்கும் புரிகிற விஷயமாக சில எழுதுகிறார், அந்த ஆவிக்குரியவர்களுக்கு பொருந்தும். இவ்விதமா இந்த புத்தகம் 3 வகைப்பட்ட மக்களையும் உள்ளடக்கி எழுதப்படுகிற ஒரு நூல் என்பதை முதல் புரிந்து கொள்ள. இது புரியாவிட்டால் இதற்குள்ளே போகிற நேரத்தில் அநேக பிரச்சனைகள் நமக்கு வந்துவிடும். அதனாலதான் இதை முன்கூட்டி நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இதை உங்களுக்கு மனதில் பதிப்பதற்காக இந்த பிரிவுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது எபிரேய நிருபத்திற்கு வாருங்கள், நாம் அந்த புத்தகத்தினின்று சில காரியங்களை முதலாவது பார்க்கலாம். முதலாவதாக 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரைக்கும் வசனங்கள். 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரைக்கும். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அநேகர் இந்த வாக்கியங்களை வைத்துக்கொண்டு ஒரு பலவிதமான விவாதங்கள், சர்ச்சைகளை எழுப்புகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அநேகர் சந்தேகத்துக்குரிய வசனமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே நான் சொல்ல வந்தது, மனம் திரும்புவதற்கு அந்த கடைசி வாசகம் என்ன சொல்லுகிறது? அவர்களை மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஒரு சிலரை பொறுத்தமட்டில் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்க முடியாது. அப்போ ஏற்கனவே புதுப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ரட்சிப்புக்கு ஏற்றதான அநேக நல் விஷயங்களை கேட்டார்கள், அதை அவர்கள் ஓரளவுக்கு புரிந்து கொண்டார்கள். ஆனால் அது அவருடைய உள்ளான வாழ்விலே அல்லது தன்னுடைய நல்ல நிலமாகிய இதயத்திலே வாங்கிக் கொள்ளவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் மனம் திரும்ப முடியாது, இனிமேல் அவர்களால் மனம் திரும்ப முடியாது.
அவர்கள் யார்? அப்படிப்பட்டவர்கள் யார்? அவர்களுக்கு நான் கொடுக்கிற பெயர் அப்போஸ்டேட்ஸ் என்று சொல்கிறேன். அவர்கள் யார்? நம்பிக்கை துரோகிகள். இவர்கள் யார் என்று உண்மையாக கேட்டால், இவர்கள் மனம் திரும்பவே இல்லை. மனம் திரும்பினது போல நடித்து சபைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கையில தொடர்ந்து தங்களுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடையவரையும், பாவங்களை மன்னித்து நம்மை மீட்பதற்கு சக்தியுடைய இரத்தத்தையும் அவமதிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவையே காலால் மிதிக்கிற கூட்டம் என்று வாசிக்கிறோம். இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா? இவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? இவர்களை மனம் திருப்பவே முடியாது. இவர்கள் அதே நிலைமையில தொடர்ந்து வாழ்கிற கூட்டம், ஜென்ம சுபாவத்தார் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இவர்கள் யார் என்ற வார்த்தைக்கு நான் அப்போஸ்டேட்ஸ் என்று சொல்கிறேன். நம்பிக்கை துரோகிகள். இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்களைப் போல நடித்தவர்கள். வாயின் வார்த்தைகளாலே, வாய் ஜாலத்தினாலே அவர்கள் மக்களை ஏமாற்றி, தலைவர்களை ஏமாற்றி தெய்வ சபைக்குள் வந்திருக்கிறார்கள். ஒருவேளை மனப்பூர்வமாக வஞ்சித்து வந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அறியாமையினாலே இது ஒரு கூட்டம், இந்த கூட்டத்தோடு சேருவோம் என்று சொல்லி இவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்களோ அதை நாங்களும் சொல்லுகிறோம். ஞானஸ்நானம் எடுக்கிறார்களா? நாங்களும் ஞானஸ்நானம் எடுக்கிறோம் என்று சொல்லி வந்த கூட்டம். ஆனால் காலப்போக்கிலே இவர்கள் எப்படி ஆகிறார்கள்? இவர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மறுபடியும் அறைகிற கூட்டத்தை ஒருபோதும் புதுப்பிக்க முடியாது. அவர்கள் ஒரு காலமும் இனி ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு அவருடைய மனம் கடினப்பட்டு போயிருக்கிறது. அவர்கள் நம்பிக்கையை துரோகம் செய்த, நம்பிக்கைக்கு துரோகம் செய்தவர்கள். எதை நம்பிக்கையாக நல்லதென்று அல்லது நம்பி வெளியே சொன்னார்களோ, வாட் தே ஹவ் ப்ரொஃபஸ்ட் தே நவ் டினை. அதான் அர்த்தம். வாயில சொன்னாங்க சரி, இதயத்துல ஒண்ணும் இல்லை, ஆனா இப்போ சொன்னதெல்லாம் சொல்லல, அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி அதை டினை பண்ணுகிற நம்பிக்கை துரோகிகள், அப்போஸ்டேட்ஸ். இரண்டாவது சாரார் யார்? அதுக்கு இந்த நம்பிக்கை துரோகிகளுக்கு சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது அப்போஸ்டேட்ஸுக்கு நாம் இதை சொன்னால் சிலர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் அதற்கு ஆதாரமா சில வசனத்தை நான் சொல்லுகிறேன். யார் இந்த நம்பிக்கை துரோகிகள்? நான் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 21 ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்தின் ஊமைகளை சொல்லும் பொழுது விதைக்கிற ஊமையை சொல்லுகிறார் அல்லவா? அந்த இடத்தில் வருகிற அந்த 13ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச கால மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைவான். வசனத்து நிமித்தமாக துன்பங்கள் வரும் பொழுது, உபத்திரம் வரும் பொழுது என்ன செய்வார்களாம்? இடறுவார்கள். அப்போ இவர்கள் யார்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வாசித்தோம் அந்த வசனத்தில்? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் வேறில்லாதவர்கள். விதை விதைக்கப்பட்டது சரிதான். இந்த விதை விதைக்கப்பட்டது, ஆனா வேறே வரல, வேறில்லாதபடியினால் என்று வாசிக்கிறோம். இந்த விதையினாலே அந்த விதை அவளுடைய வாழ்க்கையிலே வந்து விழுந்தாலும் அந்த விதை வேர் விடுவதற்கு அனுமதியாதவர்கள். அதாவது விதைக்கும் தங்கள் வாழ்வுக்கும் இன்னும் ஒரு அதாவது வேறுதானே பிடிப்பு, வேறுதானே சம்பந்தம், அது இல்லை. அப்போ விழுந்திருக்கு, விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது உபத்திரவங்கள், பாடுகள் வரும் பொழுது அவர்களால் நிலைத்திருக்க முடியவில்லை, இடறி போனார்கள், இடறுகிறவர்கள். அப்போ யார் இவர்கள்? வேறில்லாத என்று சொன்ன அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதவர்கள். வசனத்தை கேட்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், வேகத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் வேறில்லாத இவர்களைத்தான் நான் சொல்லுகிறேன் அப்போஸ்டேட்ஸ். அவர்கள் வேறில்லாத, அதான் ஆரம்ப நாட்களிலே எல்லாரை போலவும் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் பரீட்சைகள் வரும் பொழுதுதான் யார் உண்மையானவன் யார் பொய்யானவன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏன் கிறிஸ்தவ சபையிலே கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவங்கள் என்ற கேள்விக்கு இது ஒரு பதிலாக இருக்கிறது. அநேக சமயங்களிலே தெய்வ திருச்சபைக்கு வருகிற பாடுகள், உபத்திரவங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது அவர்களுடைய தன்மையை புரிய வைப்பதற்காக. நீ எப்படிப்பட்டவன் என்பதை எப்பொழுது தெரியுமா? ஜென்ம சுபாவம் உள்ளவனா, மாம்சத்துக்குரியவனா, ஆவிக்குரியவனா என்பதை அறிய வேண்டுமானால் நீ விசுவாசத்தின் பரீட்சைகளை சந்திக்கணும். அப்பதான் உண்மை விளங்கு. இந்த கூட்டத்தார் அப்போஸ்டேட்ஸ் அல்லது நம்பிக்கை துரோகிகள், நம்பிக்கை துரோகம் செய்த விசுவாசிகள். அவர்கள் விசுவாசிகள் சொல்ல முடியாது, மற்றவர்களைப் போல பாசாங்கு செய்தவர்கள். அவர்களுக்கு உபத்திரவம் வந்த பொழுது உண்மையாக ரட்சிக்கப்படாத காரணத்தினாலே, வேறில்லாத காரணத்தினாலே அவர்கள் முழுமையாய் விழுந்து போகிற கூட்டம். யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே
அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஒரு சில ஆட்களுக்குள் சொல்லுகிறதை பாருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். கவனியுங்கள். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அடுத்தது, ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. நம்முடையவர்களாய் இருந்திருப்பார்களே, ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே என்ற அர்த்தம் என்ன? யோவான் அழகாக சொல்கிறார். கூட்டத்தின் நடுவிலே ஒரு சிலர் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே அவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? பிரிந்து போய்விட்டார்கள். அப்போ அவர்கள் பெற்ற ஆவி பரிசுத்த ஆவியினால் வந்த எந்த அனுபவம் அல்ல. அவர்கள் தங்களுடைய ஜென்ம சுபாவத்தோடு வந்தவர்கள். அவருடைய சொந்த ஸ்பிரிட், அவருடைய அந்த சோல் ஸ்பிரிட்ல நடத்தப்படுகிறவர்கள் வந்தார்கள், கொஞ்ச நாள் இருந்தார்கள். இப்பொழுது கூண்டோடு கூண்டாக பிரிந்து போய்விட்டார்கள். ஆனால் யோவான் சங்கடப்படல. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, அதை பத்தி வரி பண்ண. என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் நம்முடையவர். என்ன நம்முடையவர்னு அர்த்தம் என்ன? தேவனால் பிறப்பிக்கப்படாதவர்கள். நம்மோடு இருந்தால் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள், நாம் சகோதரர்கள். ஆனால் அவர்கள் பாசாங்கு செய்ய வந்தவர்கள். இப்பொழுது பிரிந்து போனார்கள், நம்முடையவர்களாய் இல்லை. ஆகவே நம்முடைய சபைகளிலும் கூட சொல்லுகிறேன், அநேக ஜென்ம சுபாவத்துக்குரியவர்கள், அவர்கள் உபத்திரவங்கள் பாடுகள் வரும் பொழுது அவர்கள் பிரிந்து போவார்கள். தெய்வ சபையை விட்டும் தேவனுடைய சத்திய போதனை விட்டும் பிரிந்து போவார்கள் என்று இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்து. இதைத்தான் நான் அப்போஸ்டேட்ஸ், அதாவது நம்பிக்கை விசுவாச துரோகம் செய்கிறவர்கள், இது சபையில இருக்கலாம். கடைசி காலங்கள் வரும் பொழுது இது உண்மை என்று ஆண்டவர், நான் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்கிற வசனத்தின் அடிப்படையில் நான் நினைக்கிறேன், தெய்வ சபை மிகப்பெரிய சபையாக வளர்ந்திருக்கிறது. அகில உலகத்திலே கிறிஸ்தவர்கள் இன்று மிகப்பெரிய பெருவாரியாயிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தங்களை சபையோடு இணைத்தவர்கள், சபையார் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் அதன் நடுவிலே உண்மையான விசுவாசிகள் யார் என்று கேட்டால் மிக குறைவாக இருக்கிறது. ஏனையவர்கள் பிரிக்கப்பட போகிறார்கள், பிரிந்து போனவர்களும் பிரிக்கப்படக்கூடியவர்களுமாய் இருப்பார்கள். இது இங்கே யோவான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். காரணம், மற்றவர்களாலே பிறராலே நெருக்கடியினாலே ஏதோ வாயினால் அறிக்கை செய்து, சூழ்நிலைகளினாலே சந்தர்ப்பத்தினாலே வாயினால் இயேசு கிறிஸ்து அறிக்கை செய்வது போல பாவனை செய்து கொஞ்ச நாள் வாழ்ந்தார்கள். இப்பொழுது அவருடைய காலம் வந்தது, அவர்கள் பிரிந்து போனார்கள். இது யாருக்கு உன்மாதிரி என்று கேட்டால் யூதாஸ்காரியோத், அவன்தான் அப்போஸ்டேட். அநேகர் நினைக்கிறார்கள் யூதாஸ்காரியோத் என்பவன், அவனும் அப்போஸ்தலன் எண்ணப்பட்டதினாலே அவனும் ரட்சிக்கப்பட்டு மற்ற அப்போஸ்தலனைப் போல வாழ்ந்தவன் என்று தப்பாக நினைக்கிறார்கள். அதன் விளக்கத்தை நான் பின்னால் தான் பார்க்க முடியும், அது தனியா படிச்சாதான் முடியும். ஆனால் யூதாஸ்காரியோத்து அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் நமக்கு நன்றாக தெரியும். அவன் ஒரு காலமும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு ரட்சிப்பை அடைந்தவன் அல்ல என்பதை உறுதி செய்து நான் சொல்ல முடியும். ஆகவே ரட்சிக்கப்படாதவன் ரட்சிப்பை இழக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவன் தான் ரட்சிக்கப்பட சொல்லுவார்கள் அல்லவா? நான் சொல்லுகிறேன், அவன் ரட்சிக்கப்பட்டவனே அல்ல. அவன் அப்போஸ்டேட். அவன் மற்றவர்களைப் போல வாழ்ந்தவன் பார்வைக்கு. ஆண்டவரும் அதை அனுமதித்தார். அங்கே அவனுக்கு சொல்லும் பொழுது நான் மார்க்கு வாசித்தேன், அப்போஸ்தலன் ஒருவனாக எண்ணப்பட்டான் என்று. எண்ணப்பட்டான், இது எதற்கு இணையான வசனம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை சொல்லும் பொழுது அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அதன் அர்த்தம் என்ன? யோசேப்பின் குமாரன் அல்ல, எண்ணப்பட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்டாலும் அவர் தேவகுமாரன். ஆனால் மனிதனாய் வந்ததினாலே யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அவ்வளவுதான். அதே போலதான் இந்த யூதாஸ்காரியத்தும் அப்போஸ்தலரின் கூட்டத்திலே ஒருவனாக இல்லை, அவன் எண்ணப்பட்டான் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த அப்போஸ்டேட் என்பதற்கு ஒரு முன்மாதிரி யார் என்று கேட்டால் கூட்டத்தில் இருந்த அந்த யூதாஸ்காரியோத். இது முதலாவது அப்போஸ்டேட்ஸ் என்று சொன்ன இந்த எபிரேய விசுவாசிகள் ஒரு சாரார் பெருவாரியான கூட்டம். இப்படி வந்தவர்கள் தான் அப்படியே உபத்திரவங்கள் பாடுகள் வந்த பொழுது இடரல் அடைந்து விலகி கேட்டவைகளை விட்டு விட்டு போனவர்கள். இவர்கள்
அவர்கள்தான் அப்போஸ்தலர். இரண்டாவது சாரார், அதை நான் இன்னொன்று சொல்கிறேன். அடுத்ததாக நான் ஏ என்று சொன்னால் பி என்று சொல்ல விரும்புகிறேன். அடுத்தவர்கள் யார் என்று கேட்டால், they are the backsliding people. 4ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை கொஞ்சம் படிப்போம். 4:1. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இங்கு பின்வாங்கி போனவனாக காணப்படக்கூடாது. அப்போ அந்த வாசகர், அதாவது எழுத்து கடிதத்தை வாசிக்கிறவர்கள் ஒரு சிலர் பின்வாங்கி பேக் ஸ்லைடர்ஸ் என்று சொல்ல. அப்போஸ்டேட்ஸ் ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் பேக் ஸ்லைடர்ஸ். அப்போஸ்டேட் சொல்லுகிறவன் விசுவாச வஞ்சனை செய்கிறவன். அவன் உண்மையாகவே ஜென்ம சுபாவத்தில் வாழ்ந்தவன், ஒரு பிறப்பின் அனுபவம் மறுபிறப்பின் அனுபவம் இல்லாதவன். அவன் அப்படியே காலங்கள் தாண்டும் பொழுது தன்னுடைய உண்மை உருவம் தெரியும், அவன் போய்விடுவான். அவனை குறித்து கவலைப்படுவதனால பிரயோஜனம் இல்லை. யூதாஸ் காரியோ தனக்குரிய இடத்துக்கு போய்விடுவான். அதனை குறித்து யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட மக்களிலும் ஒரு சில எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், அவர்கள் பேக்ஸ் பின்தங்குகிறவர்கள். இதற்கு தான் மாம்சத்துக்குரியவர்கள் என்று பேர். அப்ப மாம்சத்துக்குள் என்று சொன்ன அர்த்தம் என்ன என்று கேட்டால், அதாவது பிறந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் முன்னே நகர்வதில்லை, முன்னேறுவதில்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ரட்சிப்பு நிச்சயம் அவர்களுக்கு உண்டு, அதெல்லாம் சரிதான், ரட்சிக்கப்பட்டதிலே சந்தேகமே இல்லை. அவர்களுக்கும் பிறருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் அது உறுதியாய் தெரியும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலேயே நின்று கொண்டிருக்கிறவர்கள் அவர் என்ன செய்யவில்லை? they are stagnant. அவர்கள் இருக்கிற இடத்தில் இருக்கிறார்கள், முன்னேறுவதில்லை. அப்ப பின்மாற்றம் என்று பின்வாங்குதல் என்று இங்கே சொல்லுகிறது என்னவென்று கேட்டால், இட்ஸ் நாட் கோயிங் பேக், இட்ஸ் ஸ்டேயிங் இன் த சேம் பிளேஸ். அப்ப பேக் ஸ்லைடிங் என்று சொல்ல வார்த்தை அநேகர் தப்பா நினைக்கலாம். அதாவது ஒரு காலத்தை முன்னாடி சீட்ல உட்கார்ந்து இருந்தாங்க, இப்ப போய் பின்னாடி சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க என்று சொன்னா என்ன அர்த்தம்? பின்வாங்கி போறதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி அல்ல. பின்வாங்கி போ, சபையில முன்னாடி இருந்தவங்க பின்னாடி வந்துட்டாங்க, அதனால பேக் ஸ்லைட் ஆயிட்டாரு என்று சொல்ல முடியாது. உண்மையாகவே பேக் ஸ்லைடிங் எப்ப நடக்கும் என்று கேட்டால், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தினின்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு சுவட்டை முன்னே வைக்க முடியாதவர்கள் பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு அதை சொல்லி இருந்தேன் நினைக்கிறேன். அதாவது ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பின் முன்னேறவில்லை என்றால் அவன் பின்வாங்குகிறான் என்ற அர்த்தம். பின்வாங்குகிறது சொன்னால் காலத்துக்கு என்ற வளர்ச்சி இல்லாது. இன்றைக்கு நம்ம சபைகளிலே அப்படிப்பட்டு இருக்கிறார்கள் என்று நான் அறிவேன். நானும் ஒரு சில சமயத்துல மாம்சத்துக்குரியனாய் நடந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய ஆணைக்கு கீழ்ப்படியாமல் என்னுடைய சொந்த இச்சை, விருப்பம், என்னுடைய இமோஷன், என்னுடைய அதுக்கெல்லாம் நான் உடனே கட்டுப்பட்டு விடுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி மாம்சத்துக்குரிய மாற முடியும். அதான் ஆவிக்குரியவர்களும் மாம்சத்துக்குள்ளும் என்று கலந்து கொண்டே போக முடியும். சில சமயத்துல மாம்சத்துக்குரியவர்களாயிருப்பார்கள், சில சமயத்தில் ஆவிக்குரியவர்களாயிருப்பார்கள். இப்படிப்பட்டவர் இருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த உணர்ச்சிகளுக்கு விட்டு கொடுக்கிறவர்கள். they are not able to control their emotions and feelings. இது சபையில நிறைய பேர் இதுல பார்க்க முடியும். இன்னும் பக்குவம் அடையாதவர்கள், இன்னும் முதிர்ச்சி அடையாதவர்கள், பரிசுத்தவான்களுடைய லட்சணங்கள் இல்லாதவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்திற்கு இன்னும் தங்களை ஒப்பு கொடுத்து அந்த சாயலை தரித்து கொள்ள முடியாதவர்கள். காலேபை போல, யோசுவாவை போல இல்லை என்றால் நாம் இன்னும் மாம்சத்துக்குள்ளாய் இருக்கிறோம் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்தினார். வேகமாய் அடுத்த பகுதியை குறித்து சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அடுத்ததாக இருக்கிற கூட்டம் யார் என்று பார்த்தால், சி என்ற எழுத்துல நான் ஏபிசி என்று சொன்னது உங்களுக்கு புரிவதற்கும் எனக்கு ஞாபகத்தில் வைக்கலாம் என்று சொல்லிதான் அப்படி எடுத்திருக்கிறேன். முதலாவது அப்போஸ்டேஜ், விசுவாச துரோகிகள், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டது போல சபையில வந்து கூட்டத்தோடு கூட்டமாய் நடந்து கொண்டவர்கள். இரண்டாவது சாரார் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனாலும் முன்னேறாதவர்கள் கிறிஸ்துவுக்கேற்ற அந்த தலை மட்டுமுள்ள வளர்ச்சிக்கு நேராக போகாமல் அப்படியே நின்று இருக்கிற இடத்திலே இருக்கிறவர்கள், முன்னேறாதவர்கள். அவர்கள் தான் பின்வாங்குவர்களாக நாம் எடுத்துக்கொள்ள. மூன்றாவது சாரார் யார்? நான் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 6, 9, 9, 10, 6, 9, 10. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறதென்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. எழுத்தாளன் வாசகர்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை பாருங்கள், எவ்வளவு தெளிவாக அந்த கூட்டத்திலே, அதாவது பெரிய கூட்டத்திலே, எபிரேய விசுவாசின் கூட்டத்திலே ஒரு சிலரை குறித்து சொல்லும் பொழுது
தெளிவாக சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள். அவர்கள்தான் உண்மையாக ஆவிக்குரியவர்களாய் தொடர்ந்து இருப்பவர்கள். அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிற பெயர் என்னவென்றால் those consistent apostates, backsliders and consistent people. அப்ப கன்சிஸ்டன்ட் என்று சொல்ல மாறாத நிலைப்பாடுடையவர்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த இக்கட்டிலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், தங்களுடைய நிலைமை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். they will be steadfast in their faith. they will be consistent. அப்படி உறுதியாயிருப்பவர்கள். இது மூன்றாவது சாரா என்று சொன்னால் இவர்கள்தான் உண்மையாக பரிசுத்தவான்கள், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். அதிலேயே 10ஆம் அதிகாரம் 39 பாருங்கள். 10:39 இந்த கூட்டத்திலே, இதாவது எபிரேய விசுவாசிகள் கூட்டத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு சாராரை சொல்லிக் கொண்டு வருகிறார் பாருங்க. 10:39 10:39 நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். கூட்டத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அல்லது எழுத்தாளன் வாசகர்களோடு இணைந்து ரீடர்ஸோடு சேர்ந்து நாமோ, இப்படி சிலர் இருக்கிறார்கள், ஆனா நாம் யார்? நாம் முன்னேறுகிறவர்கள் என்று தன்னையோ இணைத்து சொல்கிறதை பார்க்க முடியும். இது ஒரு நம்பிக்கையான வார்த்தை. அல்லது அந்த கூட்டத்தின் நடுவிலே இந்த எழுத்தாளன் பார்க்கக்கூடிய கூட்டத்திலே ஒரு சாராரை அவர் மிகவும் மெச்சி பேச வேண்டியதாயிற்று. அவர்கள் ஜென்ம சுபாவத்துக்குரிய மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் ஆவிக்குரியவர்கள். அதை பார்த்து பவுலுக்கு ரொம்ப இந்த எழுத்தாளன் மிகவும் சந்தோஷப்படுகிறார். அதை குறித்து 10ஆம் அதிகாரம் வாசித்தோம் 33 முதல் 35 வரைக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்காக, விசுவாசத்திற்காக தியாகம் செய்தவர்கள், தங்களுக்குள்ளதெல்லாம் இழந்தவர்கள், பரிசுத்தவான்களுக்கு அன்பின் உபசரிப்புகளை செய்தவர்கள், உடைமைகளாலும் தங்களுடைய உடலாலும் உழைத்தவர்கள். அப்படிப்பட்ட மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார். ஆனால் ஒரு சிலர் மட்டும் என்ன செய்தார்கள் நமக்கு நன்றாக தெரியும். 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல போதும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. அப்ப இந்த சிலர் என்ற வார்த்தையை மட்டும் கவனிச்சுட்டே வரலாம். சிலர் என்று அர்த்தம் என்ன? எல்லாரும் அப்படி அல்ல, ஒரு சிலர். அப்போ இந்த சபையிலே சிலர் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் ஒரு காலமும் தேவ சபையை அவர்கள் விலக மாட்டார்கள், விட்டுவிட மாட்டார்கள். ஆவிக்குரிய தெய்வீகமான கர்த்தருடைய காரியங்களுக்கு தங்களை முழுமையாய் அர்ப்பணித்து அலட்சியம் செய்யாமல், அசதியாயிராமல், உற்சாகத்தோடு கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடி வருகிற கூட்டம். அவர்களுக்கு தெய்வ சபை என்றால் சொந்த வீடு போல, சொந்த குடும்பம் போல. அவர்கள் அதை விட்டுவிட மாட்டார்கள். ஆனால் ஜென்ம சுபாவத்துக்குரியவர்களும் மாம்சத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள் சிலர் விட்டு விடுவார். ஏற்கனவே ஜென்ம சுபாவத்துக்குரியவர்கள் விட்டு போயிட்டாங்க. மாம்சத்துக்குரியர்கள் விட்டுட்டு இருக்கிறாங்க. மாம்சத்துக்குரிய இப்ப போகல, இடையில வருவாங்க. அதாவது மாசத்துக்கு ஒரு முறையாகிலும் சபைக்கு வந்து போவாங்க. ஆனா நாள் போக 2 மாசம் ஒரு முறை ஆகும். கடைசியில அவங்களும் போயிடுவாங்களோ என்ற அச்சம் எழுத்தாளனுக்கு வந்ததுனாலே தான் இந்த மாம்சத்துக்குரியவர்களுக்காக இந்த புத்தகத்தை எழுத வேண்டியதாயிற்று என்று நான் நம்புகிறேன். மாம்சத்துக்குரிய பின்வாங்கி போகிறவர்கள், அதாவது இப்போ அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்குதல் செய்கிறார்கள். காரணம், பெருவாரியான கூட்டம் ஏற்கனவே பின்வாங்கி போய்விட்டார்கள். ஜென்ம சுபாவத்துக்கு பல ஜாதியான அந்நியர்கள் என்று சொல்லுகிற எபிரேய விசுவாசிகளிலே இருந்த அப்படிப்பட்ட கூட்டத்தார் ஏற்கனவே போய்விட்டார்கள். இப்பொழுது சபைக்கு உண்மையாய் வந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தாரும் அதை பார்த்துவிட்டு அவர்கள் போய்விட்டார்களே என்று சொல்லி மனச்சோர்வடைந்து கூட்டத்துக்கு போகணுமா வேண்டாமா என்ற ஒரு உற்சாகம் இல்லாமல் பிறரை பார்த்து சோர்வடைந்தவர்கள், அவர்கள் விழக்கூடிய, அதாவது விழுந்து போவதல்ல, வழுவி போகிற, அதாவது இந்த வார்த்தையை நான் கவனமாய் சொல்லுகிறேன். அதாவது விழுந்து போகிறவர்கள் அல்ல, வழுவி போகிறவர்கள் என்ற நிலைமையிலே சொல்லுகிறேன். அவர்கள் பின்வாங்கி போகிறவர்களாய் இருக்கிறதுனாலே அவர்களையும் திரும்பி கொண்டு வருவதற்காக எழுத்தாளன் ஒரு அற்புதமான முயற்சியை இந்த புத்தகத்தின் வாயிலாக அவர் எடுத்துக்கொள்கிறார். நான் நிறுத்துகிறேன். நான் சிந்தித்த வேத பாகத்தின் மூலமாக நாமே சோதிப்பதற்கு இது உதவணும். இந்த நிருபத்தை நான் வாசிக்கிறேன், இந்த எபிரேய நிருபத்தை வாசித்து தியானிக்கிறேன். நான் காலையில் அது படிக்கிறேன் வைத்துக் கொள்ளுங்கள். இது யாருக்கு எழுத பெற்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டுமானால் இந்த வாசகத்தை வாசிக்கும் பொழுதே நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் தானா, அல்லது இன்னும் ஜென்ம சுபாவத்து நேச்சுரல் மேனாக இருக்கிறீர்களா? ரட்சிக்கப்படுங்க, மறுபடியும் ரட்சிக்கப்படுங்க. ரட்சிக்கப்படணும்னு சொல்றேன்.
இரண்டாவது சாரார் மாம்சத்துக்குரியவர்கள், இன்னும் வளர்ச்சியற்ற அவர்களுக்கு இந்த புத்தகத்திலே அநேக உபத்திகள் உண்டு. புரோகிரஸ் என்று மூன்றாவது சாரார் உத்தமமானவர், இன்னும் கர்த்தருக்காக தங்களுடைய விசுவாசத்தை காத்து ஓட்டத்தை அதிகமாய் நன்றாய் ஓடி தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்த ஒரு பரிசுத்த கூட்டமும் சபை நடுவே இருக்கிறது. இந்த உணர்வோடு கூட தொடர்ந்து இந்த புத்தகத்திற்கு பிரவேசிக்கலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாரா. அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, வார வசனங்களை கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருந்து கொண்டே வர வேண்டும். இந்த எபிரேய நிருபத்தை எழுதின காரணத்தையும் ஆண்டவரை நாங்கள் ஓரளவுக்கு புரிந்து கொண்டோம். ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை விசுவாசிகளாக, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக, பரிசுத்தத்திலே விசுவாசத்திலே முன்னேறி செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு இந்த எபிரேய நிருபத்தை எங்களுக்கு விளக்கி தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்காக விளக்கி சொல்லுகிற சகோதரனுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு வேண்டிய உடல் சுகத்தை தாரும் ஆண்டவரை. தொடர்ந்து இன்று நாங்கள் சின்னதுரை வீட்டு பாடலை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய கஷ்டமான நேரத்திலும் ஆண்டவரை இந்த விசுவாசமுள்ள ஸ்தோத்திர ஜெபத்தை அவர்கள் பாடினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எங்களுக்கு ஒரு சாட்சிகளாக இருக்கிறதற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உதவி செய்கிற தினேஷு கூட அந்த அவர்களுடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்தரணும். இந்த இரவில் எங்களுக்கு ஆண்டவரே நல்ல நிம்மதியான சமாதானத்தை தந்த இந்த எங்களுடைய விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறடிக்கிறோம். ஆமென்.